Good morning students. மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும் அப்படிங்கிற பாடத்துல கடைசியில் உள்ள சுழல் மின்னோட்டத்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற 4 பயன்பாடுகள் சொன்னோம். அதோட நோட்டைகள் பண்ணுங்க. சோ இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 4.3 தன்மின் தூண்டல் செல்ஃப் இண்டக்ஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது ஒரு கம்பி சுருள்ல மின்னோட்டம் பாயும் பொழுது அதுல என்ன ஏற்படும் அப்படின்னா காந்தப்புலத்துல என்ன பண்ணும் ஆற்றல் சேமிக்கப்படுகிறது. சாதாரண என்ன சொல்றோம் அப்படின்னா மின் தூண்டல் அல்லது மின் தூண்டி அப்படின்னு சொல்றோம். மின் தூண்டி இண்டக்டர் மின் தூண்டல் இண்டக்ஷன் அப்படின்னு என்ன அப்படின்னா மின்னோட்டம் பாயும் பொழுது ஒரு கம்பிக்குள் காந்தப்புலத்துல ஆற்றலை சேமிக்க உதவக்கூடிய ஒரு சாதனம் ஒரு அமைப்பு தான் என்ன சொல்றோம் மின் தூண்டி அப்படின்னு படிக்க போறோம். இப்ப தன்மின் தூண்டல்னா அதே கம்பி சுருள் தூண்டப்படும். சரிங்களா? அதை நம்ம படிக்க போறோம் செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு படிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த மூணு விதமான சுருள்கள் எடுத்துருக்காங்க. ஒன்று சுருள், இது பாத்தீங்கன்னா மிக நெருக்கமாக அதுலயே அப்படியே பல சுருள்கள் இதுலயே சுற்றப்பட்டிருக்கும். இந்த மாதிரி இது சுருள் அப்படின்னு சொல்றோம். இப்போ வட்ட வரி சுருள் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு பேர் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி சுருள் என்ன பண்ணும் அப்படின்னா தொடர்ச்சியா கொஞ்சம் வட்ட வடிவில் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு சர்க்குலர் கலர் மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வட்ட வடிவில் இருக்கு இல்லைங்களா? அப்படியே நெருக்கமாக சுற்றப்படுது வட்ட வரி சுருள். வரிச்சுருள் அப்படின்னா மிக நீண்டமாக நெருக்கமாக சுற்றப்பட்ட கம்பி சுருள் குறிப்பிட்ட இடைவெளியில் இது மாதிரி இருக்கும். இது ஒரு உதாரணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படி கொடுக்கலாம். சரிங்களா? இது வந்து வரிச்சுருள். இதெல்லாம் முன்னாடி ஒரு பேர் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த வரிச்சுருளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தன்மின் தூண்டலுக்கு பயன்படுத்தணும். இண்டக்டரா பயன்படுத்தணும் வரிச்சுருளை. சரி, அப்ப இப்ப ஒரு வரிச்சுருள் நம்ம எடுத்துக்கிறோம். நீண்ட நெருக்கமாக சுற்றப்பட்டது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வரிச்சுருள் சொல்றோம். வட்ட வரிச்சுருள் சுற்றப்பட்டதா வரிச்சுருள். இந்த வரிச்சுருள் என்ன பண்றோம்னா ஒரு மின்கலன் அதாவது பேட்டரி ஒரு சாவி கீ ஏ ஆர்எச் மின்கலை மாற்றி அதோட என்ன பண்றோம் அப்படின்னா இணைக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாவியை என்ன பண்றோம் மூடி நிறுவிருக்கு. அப்போ எந்த வித மின்னோட்டமும் பாயாது, எந்த வித காந்தப்புல கொடுக்கல் ஏற்படாது, காந்த பாய மாற்றம் ஏற்படாது, மின்னேற்றம் தூண்டப்படாது. இப்போ நான் சாவி என்ன பண்றேன் இணைச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ சாவி இணைச்சோம்னா என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மின்னோட்டத்தை என்ன பண்றோம் ஐன்ஸ் மின்னோட்டம் இருக்குதுங்களா ஸ்மால் ஐ இந்த மின்னோட்டம் என்ன பண்ணுது இந்த கம்பி சுருள் வழியே வரிச்சுருள் வழியே என்ன பண்ணுது பாயாடுது. சோ பாயாடுறது நிகழ்ச்சி ஏற்படும் நல்லாவே தெரியும். உடனே என்ன பண்ணும் அப்படின்னா இதுல சுற்றி என்ன பண்ணும் காந்தப்புலம் உருவாக்கப்படும். அப்ப காந்தப்புலம் கூடுதல் ஏற்படும். அப்ப வட மற்றும் தென்முனை ஏற்படும். வடமுனையிலிருந்து தென்முனைக்கு வெளிப்படுத்துற காந்தப்புல கூடுதல் பயணிக்கும் படுத்துகிற மாதிரி. அப்ப உள்பக்கம் பாத்தீங்கன்னா தென்முனையிலிருந்து வடமுனைக்கு காந்தப்புல கூடுதல் பயணிக்கும். அப்ப இதுல என்ன பண்ணும் ஒரு காந்த பாயம் மாற்றம் ஏற்படும். காந்த பாயம் முதல்ல ஏற்படும் பை ஆஃப் பி ஒரு காந்த பாயம் ஏற்படும். சோ ஐங்கிற மின்னோட்டம் பாயும் பொழுது இந்த வரிச்சுருள் காந்தப்புலம் செயல்படுது. காந்தப்புல கோடுகள் உண்டாகுது. பை ஆஃப் பி அப்படிங்கிற காந்த பாயம் ஏற்படும். அதே மாதிரி சுற்று என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படும். நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ ஒரு மின்னியக்கு விசை இந்த மாதிரி தூண்டப்படும். சோ இந்த நிகழ்ச்சிக்கு என்ன சொல்றது இந்த மாதிரி இருக்கிற நிகழ்வுக்கு தான் என்ன சொல்றது அப்படின்னா தன்மின் தூண்டல். அதே வரிச்சுருள் எல்லாமே இருக்குது. ஒரே ஒரு வரிச்சுருள் இருக்கும். இந்த வரிச்சுருள்ல இந்த நிகழ்ச்சி நடக்குது இல்லைங்களா? சோ அங்கதான் காந்த பாயம் ஏற்படுது, காந்தப்புல கோடுகள் ஏற்படுது, அது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உண்டாக்கப்படுது. சோ இதெல்லாம் என்ன சொல்றோம்னா தன்மின் தூண்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சுற்றுகள் நம்ம எடுக்கிறோம் அதாவது இந்த வரிச்சுருள் இருக்கு எத்தனை சுற்றுகள் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற n சுற்றுகள் அப்படின்னு கணக்கு மொத்தம் எத்தனை சுற்றுகள் இருக்கு n சுற்றுகள் இருக்கு. இது ஒரு வடமுனை இல்ல இது n சுற்றுகள் இருக்கிறோம். சோ இந்த கம்பிச்சுருளுடைய தொடர்புடைய காந்த பாயம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பை ஆஃப் பி சொல்லிருக்கோம். சோ இந்த பை ஆஃப் பி என்னது அப்படின்னா எதுக்கு நேர்த்தகவல் அப்படின்னா சுற்றுல் பாயம் மின்னோட்டத்துக்கு நேர்த்தகவல். சரிங்களா? சோ கம்பிச்சுருளுடன் தொடர்புடைய காந்த பாயமானது அந்த சுற்றுல் பாயத்தின் மின்னோட்டத்துக்கு எப்படி இருக்கும் நேர்த்தகவல் இருக்கும். இதுல I என்பது மின்னோட்டம், பை ஆஃப் பி அப்படிங்கிறது சுற்றுடன் தொடர்புடைய காந்த பாயம், n என்பது சுற்றுகளுடைய எண்ணிக்கை. சோ எப்பவுமே நேர்த்தகவல் என்ன பண்ணுறது சமப்படுத்தும். சமப்படுத்துவது நம்ம ஒரு மாறிலியை நம்ம சொல்லிருக்கோம் இல்லைங்களா? அப்ப n × பை ஆஃப் பி n × I சொல்றோம். இந்த L தான் தன்மின் தூண்டல் எண். அந்த கம்பிச்சுருள் ஏற்படக்கூடிய தன்மின் தூண்டல் எண் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ என்ன பண்றோம்னா I அப்படிங்கிறது ஒன்று இல்ல I அப்படின்னா n × பை ஆஃப் பி I L அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? சோ இதுல வந்து I 1 ஆம்பியர் அந்த சுற்றுல் பாயத்தின் மின்னோட்டம் வந்து 1 ஆம்பியர் கிடைக்குது அப்படின்னா இது 1 வகுப்புல இருந்து கிடைக்கும். n × பை ஆஃப் பி L கிடைக்கும். இது சமன்பாடு 1. இப்ப சுற்றில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை அந்த சுற்றுலா காந்தப்புலத்துல காந்தப்புலம் அல்லது காந்த பாயத்தில் மாற்றம் ஏற்படும் போது மின்னியக்கு விசை தூண்டப்படுறது தெரியும். அப்ப தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை தெரிஞ்சு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்னியக்கு விசை மைனஸ்
d into n by d divided by dt என்ற அளவுக்கு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை இருக்கும். இப்போ சுற்றில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை வெளிப்பாடு மைனஸ் d into n into pi of d படிச்சோம். அந்த n into pi of d அப்படிங்கிறது சமமா இருக்கு l into i க்கு சமம் இல்லைங்களா? அப்போ அதை எப்படி பண்றோம்? l into i க்கு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் divided by dt அப்படி இருக்கு. சோ இதுல வந்து l அப்படிங்கிறது என்ன பண்றீங்கன்னா மதிப்பு வெளியில எடுத்துறோம். ஓகேவா? அப்போ மின்னியக்கு விசை மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை = மைனஸ் l இதுக்கு என்ன இருக்குன்னா மேல di divided by dt சோ அப்ப தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை மதிப்பு நம்ம கிடைச்சிச்சு. அது வந்து சமன்பாடு 2 எடுத்துக்கணும். அல்லது இதுல எல்லாம் மட்டும் வச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா d க்கு இந்த பக்கம் கொடுத்துறோம். கீழ கொண்டு அப்படினா இந்த தன்மின் தூண்டல் அப்படினு சொல்றீங்களா? தன்மின் தூண்டல் n அப்படிங்கற மதிப்பு நமக்கு கிடைக்குது l. அதாவது l மைனஸ் மின்னியக்கு விசை divided by di by dt அப்படிங்கற மதிப்பு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இது சமன்பாடு 3. அப்ப தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையும் தன்மின் தூண்டல் n அப்படிங்கற மதிப்புக்கான சமன்பாட்டை என்ன பண்றோம்? இங்க நமக்கு கிடைச்சிரும். சமன்பாடு 2 3 நமக்கு கிடைச்சிருச்சு. இதுல இருக்கக்கூடிய இந்த மைனஸ் சிம்பல் எதை குறிக்குது? அதாவது எதிர்க்குறியானது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை காலத்தை பொறுத்து அது உருவாக்க காரணமானது எப்பவுமே என்ன பண்ணும்? எதிர்க்கும் வகையில் தான் அமையும். அந்த எதிர்க்கும் அப்படிங்கிற சிம்பல் தான் என்ன பண்ணீங்கன்னா இந்த மைனஸ் சிம்பல் போடுறோம். எதை உருவாகுதோ அதை எதிர்க்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இல்லைங்களா? அந்த எதிர்க்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த எதிர்க்குறி அந்த மைனஸ் சிம்பல் குறிக்குது அப்படின்னு சொல்றோம். சோ இந்த சமன்பாடு 3 இருக்கு இல்லையா? அதே சமன்பாடு 3ல இந்த கீழ இருக்கக்கூடிய இந்த di by dt அப்படிங்கிற இந்த மதிப்பை 1 ஆம்பியர் அப்படின்னு di by dt அப்படிங்கறது என்ன பண்ற? 1 ஆம்பியர் அப்படின்னு எடுத்துட்டா பாத்தீங்கன்னா அதுக்கு கூட சமன்பாட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அப்போ என்ன கிடைக்கும்? l மைனஸ் மின்னியக்கு விசை divided by 1 கிடைக்கும். ஒன்றாவது வந்து அதேதான். அப்போ l மைனஸ் எப்சிலான். அதாவது இந்த இடத்துல மின்னியக்கு விசை சொல்றோம். சரிங்களா? அப்படின்னு கிடைக்குது. அதாவது சுற்றில் தூண்டப்படக்கூடிய எதிர் மின்னியக்கு விசை, சுற்றில் தூண்டப்படக்கூடிய இது மின்னியக்கு விசை மைனஸ் எது? அப்ப சுற்றில் தூண்டப்படக்கூடிய எதிர் மின்னியக்கு விசையானது கம்பி சுருளின் தன்மின் தூண்டல் n எனப்படும். நேரே என்ன சொன்னேன்? l என்பது தன்மின் தூண்டல் n. இது வந்து மின்னியக்கு விசை. ரெண்டு சமன்பாடுகள் படிச்சிருக்கீங்களா? அப்போ ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. தன்மின் தூண்டல் n என்றால் என்ன அப்படின்னா கம்பி சுற்றில் தூண்டப்படக்கூடிய எதிர் மின்னியக்கு விசை தான் கம்பி சுருளுடைய தன்மின் தூண்டல் n எனப்படும். இதெல்லாம் ஞாபகம். சரிங்களா? ரைட். சோ அடுத்து பார்த்தா தன்மின் தூண்டல் n அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். தன்மின் தூண்டல் என்றால் என்ன அப்படிங்கறத இன்ஷியம் பார்த்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட அலகு யூனிட். ஓகேங்களா? சோ இதோட அலகு பார்த்தீங்கன்னா வெபர் ஆம்பியர் மைனஸ் 1. சோ 3 யூனிட் இருக்கு. அல்லது வோல்ட் செகண்ட் ஆம்பியர் மைனஸ் 1 அல்லது ஒரு ஹென்றி. h அப்படிங்கிறது ஹென்றி. அந்த ஹென்றி எப்படி நான் வரையறை பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? சோ இந்த ஆர்டர் சொல்றப்ப 3 உள்ள தொடர்பு என்னன்னா 3 உடைய மதிப்புகளுடைய அந்த எதிர்வினை சமமாக இருக்கும். அதாவது ஒரு ஹென்றி that is equal to 1 வெபர் ஆம்பியர் மைனஸ் 1 that is equal to 1 வோல்ட் செகண்ட் ஆம்பியர் மைனஸ் 1 அந்த மதிப்புக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். சோ இதோட பரிமாண வாய்ப்பாடு நம்ம லெவல்ல படிச்சிருக்கோம். பரிமாண வாய்ப்பாடு இல்லைங்களா? சோ அப்ப இதோட பரிமாண வாய்ப்பாடு என்ன அப்படின்னா n l2 t⁻⁻2 ஆம்பியர் மைனஸ் 2. ஓகேங்களா? ரைட். அடுத்து ஒரு ஹென்றி நம்ம படிச்சிருந்த சொன்னேன். ஒரு ஹென்றி என்ன அப்படின்னா கம்பி சுருள் ஒன்றில் பாயக்கூடிய 1 ஆம்பியர் மின்னோட்டம் ஓரளவு பாயத்தொடரை உருவாக்கினால் சரிங்களா? கம்பி சுருளின் தன்மின் தூண்டல் n ஒரு ஹென்றி எனப்படும். ஓகேவா? அப்போ ஒரு கம்பி சுருள் என்ன பண்ணும்? 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயணும். அங்க இருக்கக்கூடிய காந்த பாயம் வந்து 1 வெபர் அப்படி இருக்கணும். ஓகேங்களா? காந்த பாயம் 1 வெபர் அப்படினா கம்பி சுருளில் தூண்டப்படக்கூடிய தன்மின் தூண்டல் n l அப்படிங்கிறது தான் என்ன பண்ணும்? 1 ஹென்றி. அந்த தன்மின் தூண்டல் n எதுக்கு சமமாக இருக்குது? அந்த ஹென்றி அப்படிங்கிறதுக்கு சமமாக இருக்குது. 1 ஹென்றி அப்படிங்கிறதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது ஒரு டெஃபினிஷன். இது ஒரு 2 மார்க்ல கேட்கலாம் அல்லது 3 மார்க்ல கேட்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ நிலைமம் அதாவது மின் நிலைமம் அப்படிங்கிறது என்ன பண்றோம் அப்படின்னா லெவல் 3 லெவல் படிச்சிருக்கோம். அந்த கம்பாரிசன் சொல்றாங்க. எதை சொல்ல வராங்க அப்படின்னா நிலைமம் பற்றி என்ன பண்றது அப்படின்னா அதன் நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை எதிர்க்கக்கூடிய பண்பு அது அப்படியே தான் இருக்கும். நிலைமம் அப்படிங்கிறது மாறாமல் இருக்கும். அப்ப அது அந்த நிலையில மாற்றம் ஏற்படுச்சு அதை பண்ணும் அது எதிர்க்கும். அதான் நிலைமத்திற்குரிய முக்கியமான பண்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பொதுவான பண்பு. நம்ம லெவல் என்ன படிச்சிருக்கோம்? நேர்கோட்டு இயக்கக்கூடிய நிலைமையாளர்கள் படிச்சிருக்கோம். நிறைய படிச்சிருக்கோம். அதே மாதிரி வட்ட சுழல் இயக்கக்கூடிய நிலைவாளர்கள் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா நிலைவு திருப்பு திறன் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதாவது அந்த இடத்துல ரெண்டு இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா அந்த
இயக்கத்தை நேர்கோட்டு இயக்கத்தையோ அல்லது வட்ட சுருள் இயக்கத்தை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஓய்வுகளில் இருக்கும் பொழுது சுருள் இயக்கத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது அது சுருள் இயக்கத்துக்கு உட்படும் பொழுது திரும்பி என்ன பண்ணுறது பழைய நிலைக்கு வர முயற்சி பண்ணும். அதனுடைய நிலைநிறுத்தல் ஏற்படக்கூடிய மாற்றத்தை எதிர்க்கும். சரிங்களா? அது கூட நம்ம சுழற்சி செய்யறோம், திரும்பி சுழற்சி எடுத்து பழைய நிலைக்கு வர முயற்சி பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பாடம் என்ன படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்னிய விசை, அந்த சுற்றில் தூண்டப்படக்கூடிய மின்னிய விசையானது அது உருவாக காரணமாக இருந்த காந்தப்பாயத்தை என்ன பண்ணணும், எதிர்த்து திரும்ப அது பழைய நிலைக்கு கொண்டு வர முயற்சி பண்ணணும். சரியா? சுற்றில் தூண்டப்பட்ட மின்னிய விசையானது அது உருவாக்க காரணமாக இருந்த காந்தப்பாயத்தை எதிர்க்கும், அதாவது தொடக்க நிலையை அடைய முயற்சி பண்ணணும். சோ அங்க படிச்ச அந்த நிலைக்கும் நம்ம இங்க படிக்கக்கூடிய அதே மாதிரி படிக்கக்கூடிய மின்னிய விசை காந்தப்பாயத்தை எதிர்க்கும் தன்மையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறத இந்த மேற்கொண்டு காமிச்சிருக்காங்க. சரிங்களா? சோ ஒரு படிச்சு பாருங்க, நீங்க அடுத்த ஒரு பார்க்கலாம். நன்றி.